all circumstances. ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்க அட்மாஸ்பியர் மாறத பாப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்களால் அனுபவிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நன்றி செலுத்துகிற ஒரு தன்மையே அவங்கள்ட்ட இல்ல. எப்பயுமே குறை, என்கிட்ட அது இல்ல, என்கிட்ட இது இல்ல. நீங்க குறை பேசிக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கவே முடியாது. இன்னொரு வாட்டி சொல்றேன், if you are somebody that is constantly grumbling and complaining, you are pushing yourselves away from the presence of God. Amen. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணுமாங்க? வெரி சிம்பிள்ங்க. நீங்க ஆண்டவரோட எவ்வளவு தூரமா இருந்தாலும், ஜெபம் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு சார், எனக்கு எப்படி என்னால ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியல. Do you know the shortcut to feel the presence of God? Just praise Him. துதிக்க ஆரம்பித்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்காம இருக்க முடியவே முடியாது. என்ன வசனம் சொல்லுகிறது? அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். He inhabits the praises of His people. Hallelujah. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்படின்னா யார் வருவா? உயிரோட வேற யாருங்க எழும்பி இருக்கிறா? பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்படின்னா யார் வருவா? பாதாளத்தை வென்றவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். உயிரோடு எழும்பினவரேன்னு சொன்ன அவர் மட்டும்தான் வருவார் அந்த துதியை எடுத்துக்கொள்றதுக்கு. பாதாளம் வென்றவரேன்னு சொன்ன அவர் மட்டும்தான் வருவார். The moment you begin to praise, the atmosphere shifts. உணர்ந்திருக்கிறீங்களா அத? Hallelujah, hallelujah, Hosanna. Come on, just lift up your voices. Hallelujah, Hosanna. Hallelujah, hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. You see, நீங்க ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அட்மாஸ்பியரே ஷிஃப்ட் ஆயிரும். That's how you invoke the presence of God. அதே மாதிரி நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரணுமா? நன்றி செலுத்தாம ஸ்தோத்திரம் பண்ணாம நீங்க வரவே முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கிட்ட வர்றதுக்குள்ள அந்த கேட்டோட பாஸ்வேர்டு என்ன தெரியுமா? நன்றி சொல்றதுதான், ஸ்தோத்திரம் செலுத்துவதுதான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 104 ரொம்ப அழகாக அவர் சொல்லுகிறார், praise the Lord. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்குது, enter his gates with thanksgiving. அவர் வாசல்களில் துதியோடு செல்லுவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தருடைய நாள் அன்றோ, அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். கமான், ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். இங்கிலீஷ்ல I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. Come on, what is this? It's saying I will enter his gates with thanksgiving. அதாவது சங்கீதக்காரன் சொல்றாருங்க பாரு, ஆண்டவருடைய பிரசன்னத்தோட நீ அவர் கேட்ல வரணுமா? தேங்க்ஸ் கிவிங்கோட வாங்குறார். அவர் கேட்ல எப்படி என்டர் ஆகணும்? எப்படி என்டர் ஆகணும்? Thank you, thank you, Abba, thank you, God, thank you, Father, thank you. இப்படி தான் கேட்லயே வரணும். இது கேட்டுக்கு வரும்போதே முட்டி போட்டது பல பிரச்சனைகளோட வந்திருக்கப்பா, கேட்டே இழுத்து மூடிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால பிரசன்ஸை ஃபீலே பண்ண முடியல. எப்படி ஃபீல் பண்ண முடியும்? அவர் தான் சொல்றாரு, இங்க பாரு, நீ கேட்ல வரும்போதே நன்றி சொல்லி வா. வரும்பொழுது அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு இந்த இன்டர்வியூ போறப்பா, என் தேவாதி தேவனே கர்த்தாவே, நீர் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நான் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை கேட் முடிச்சு. அப்பவே
இவர் பிரேயரை ஸ்டார்ட் பண்ணதுமே கேட்டு முடிருச்சு. ஏன்னா enter his gates with thanksgiving. என்னால பிரசன்ஸை ஃபீல் பண்ணவே முடியல. பாஸ்வேர்டை பயன்படுத்துங்கள். இது எத்தனையோ பாஸ்வேர்டை மனப்பாடம் பண்ணுறது. அவங்க ஃபோன் நம்பருக்குள்ள பாஸ்வேர்டு, அப்புறம் ஒய்ஃபோட ஃபோனுக்குள்ள பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பாஸ்வேர்டு, 3 ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள பாஸ்வேர்டு. எல்லா பாஸ்வேர்டையும் தெரிஞ்ச உனக்கு அவருடைய பிரச்சனத்துக்குள்ளேயே பாஸ்வேர்டு தெரியாமல் போயிடுச்சே. அவருடைய பிரச்சனத்துக்கான பாஸ்வேர்டு இதுதான். நன்றி சொல்லணும்.